ஏங்க, எதிரிகளினுடைய தொல்லையிலிருந்தும் துரோகிகளினுடைய தொல்லையிலிருந்தும் விடுபட வேண்டுமா? நான் சொல்லக்கூடிய இந்த சிறிய 2 பரிகாரங்களை செய்தால் போதும். சுவாதி நட்சத்திரம் நடைபெறக்கூடிய நாளில் நரசிம்மர் ஆலயத்துக்கு சென்று பானகம் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும், நிவேதனம் செய்ய வேண்டும், அதை பக்தர்களுக்கு கொடுக்க வேண்டும். இப்படி கொடுத்து நரசிம்மரிடம் வேண்டிக் கொண்டால் எதிரிகளுடைய சூழ்ச்சி அழியும், எதிரிகளுடைய தொல்லை ஒழியும். இரண்டாவதாக அடுத்த பரிகாரம், தேய்பிறை அஷ்டமி திதி அன்று பைரவர் ஆலயத்துக்கு சென்று மிளகு தீபம் ஏற்ற வேண்டும். சுத்தமான சிவப்பு நிற துணியில் சிறிது மிளகை வைத்து முடித்து கட்டி அதை அகலில் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும். இதுக்கு தான் மிளகு தீபம்னு சொல்லுவாங்க. இப்படி மிளகு தீபம் ஏற்றி பைரவரை வழிபாடு செய்தால் துரோகிகளினுடைய கொட்டம் அடங்கும், எதிரிகளினுடைய சூழ்ச்சி விலகும், எதிரிகள் இருக்கவே மாட்டார்கள். எனவே பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றுங்கள். என்னிடம் ஜாதகம் பார்க்க வேண்டுமென்றால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9092120588 இந்த எண்ணிற்கு என்னை தொடர்பு கொள்ளலாம், வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம், வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.